தமிழுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிந்தனைக்குரியது எது என்று சொன்னால், தனி மனிதனுடைய ஒழுக்கமும் பண்பாடும் பற்றிய ஒரு சிந்தனை. நம்முடைய முன்னோர்கள், இலக்கியங்கள், நமக்கு முன்னாலே வாழ்ந்த சான்றோர்கள், இவர்கள் எல்லாம் அறுதியிட்டு உறுதியிட்டு கூறுவது என்னவென்று சொன்னால், தனி மனிதனுடைய பண்பாடும் ஒழுக்கமும் உயர உயர நாடும் நலம் பெறும், நாடு வளம் பெறும், நாடு வல்லரசாக மாறும் என்பதுதான் உண்மை. தீங்கற்ற நாடாக இருக்கும் என்பதுதான் உண்மை. என்ன தத்துவம் பேச வரல, இந்த கதையை கேளுங்களேன். ஒரு மளிகை கடைக்காரர் என்ன பண்ணார், கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து அந்த செய்தித்தாளில் என்ன போட்டிருக்குன்னு படிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் டியூஷன் முடிஞ்சு வந்த தன்னுடைய பையன் 7ஆம் வகுப்பு படிக்கிறவன், அப்பா இந்த கணக்கை சொல்லிக் கொடுப்பா, எங்கள் மிஸ்ஸு நாளைக்கு போட்டு வர சொன்னாங்கன்னு. இங்கே கொண்டாடா கணக்கை பார்ப்போன்னு பார்த்தாரு. அதில் பார்த்தா அவர் படித்த காலத்தில் இருந்த இந்த கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல் எல்லாம் அதுக்குள்ளே இருந்தாலும் பக்கத்தில் ஏபிசிடி எழுத்தெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்தோம்னா அவருக்கு ஒன்றும் புரியல. பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாதும்மா, புள்ளி கணக்கும் பள்ளிக்கு உதவாது. பார்த்தாரு, இவருக்கு ஒன்றும் புரியல. அம்மாவை போய் கேட்டான்னாரு. அம்மாவுக்கு தெரியலன்னு சொல்லிடுச்சுப்பா அப்படின்னா. சரி, அக்கா தான் படிச்சிருக்கேன், அக்காட்ட போய் கேளுண்ணா, அதுக்கு படிக்க டைம் இல்லையா, அதனால் இப்போ சொல்லித்தர மாட்டேங்குதுன்னு, நீனே சொல்லி கொடுப்பான்னா. இவர் பார்த்தாரு, என்னடா பண்ணுறதுன்னு. இந்த படம் இன்னைக்கு இப்போ செய்தித்தாளை பார்த்தியா, உலகம் உருண்டை எவ்வளோ பெரிய படமாக போட்டிருக்கு அப்படின்னா. ஆமாம்ப்பா, இது உலகம் உருண்டை, இது தெரியாதா எனக்கு? இந்த பாரு ஆஸ்திரேலியா இருக்குது, இந்த பாரு தென் அமெரிக்கா இருக்குது, ஆப்பிரிக்கா இருக்குது, இந்த பாருப்பா இந்தியா இருக்குது, இதுதான் இந்தியா அப்படிலாம் சொன்னான். மகனே பரவாயில்லையே, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறிய மேப்பில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாக்குன்னு பாடுறான் அந்த உலகம் உருண்டைன்னு சொல்லி 4-8 கிழிச்சு இந்த பேப்பரை கொடுத்து, இதை போய் ஒட்டி எடுத்துகிட்டு வாடான்னார். இவன் ஒட்டி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பேப்பரை படிச்சிடலான்னு அவர் முடிவு பண்ணார். இவன் போனால் உடனே ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். இவருக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா நம்ம போய் இவ்வளோ சீக்கிரம் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான்னு. எப்படாப்பா மகனை ஒட்டினான்னாரு. ஒன்றும் இல்லைப்பா, இந்த உலகம் உருண்டைக்கும் பின்னாடி பார்த்தேன், ஒரு மனிதன் படம் போட்டிருந்தான். இந்த டானிக்கை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு தேகாத்தியமாக இருக்குன்னு சொல்லி ஒரு மனிதன் படத்தை போட்டிருந்தான். நான் அதை பார்த்தேன். மனுஷனுடைய தலை, கை, காலை எல்லாத்தையும் சரியாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சு மனுஷனை நேராக்கினேன். மனிதன் நேரானோன்னு உலகமும் உருண்டையும் நேராகிடுச்சு. மனிதன் சரியாக இருந்தால் உலகம் சரியாக இருக்குங்கிறதான்ப்பா அப்படின்னு. இவர் கேட்ட உடனே அசந்து போயிட்டார். அப்போ தனி மனிதன் நன்றாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும் என்பது தானே உண்மை. அதை தான் ஔவையார் அவர்கள் புறநானூற்றிலே சொல்லுவார்கள். நாடா கொன்றா, காடா கொன்றோ, அவளா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனி என்று சொன்னார். எனவே பண்பை பேணுவோம், பழக்கத்தை நேசிப்போம். நன்றி.